அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒருங்கிணைப்பாளருக்கும் அதுபோல எங்களுடைய மூத்த எழுத்தாளர்களும் நீலாவனோடு நெருக்கமாக பழகியவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இளைய சமுதாயத்தினர் இத்துறையிலே நாங்கள் இப்போதுதான் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இருந்த போதிலும் ஏற்கனவே அப்துல் பிரசாத் சொன்னது போல நீலாவணனை நாங்கள் அறிந்து கொண்டதும் அவரை வாசித்ததுமான பின்புலத்திலே எங்களுடைய கருத்துரைகளை இங்கே வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பை நான் நீலாவணன் கதைகள் குறித்த அறிமுகமாகவும் அந்த கதைகள் குறித்த சில நுண்ணிய விடயங்களை முன்வைப்பதாகவும் நான் வடிவமைத்திருக்கிறேன். ஏற்கனவே குணேஸ்வரன் சொன்னது போல இந்த தொகுதி பல்வேறு சிறுகதைகளையும் உருவக கதைகளையும் விருத்தாந்த சித்திரங்களையும் குறும்பு கதைகளையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதி. ஆகவே நீலாவணன் கதைகள் என்ற அந்த தலைப்பு பொருத்தமானது என்று நான் கருதிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நீலாவணனை ஈழத்து நவீன கவிதை முன்னோடிகளில் ஒருவராக தெரியும். அப்படிப்பட்ட அவருடைய இலக்கிய அடையாளம் என்பது பெரும்பாலும் கவிஞர் என்ற அடையாளத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆனால் இந்த அடையாளத்துக்கு அப்பால் அவர் சிறுகதை, விருத்தாந்த சித்திரம், உருவக கதைகள், நவீன காவியம், பாநாடகம் என்று தன்னுடைய இலக்கிய தளத்தை விரித்து கொண்ட ஒரு படைப்பாளி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பல்துறை சார்ந்த அவருடைய இலக்கிய படைப்புலக தன்மைகளும் வெளிக்கொணரப்படுகிற போதுதான் நீலாவணன் முழுமையான மதிப்பீட்டுக்கு உள்ளாவார் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இதுவரையிலும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியது போல பலி, ஒத்திகை ஆகிய கவிதை தொகுதிகள், ஒட்டுறவு என்று சொல்லப்படுகிற கதை தொகுதி, நீலாவணன் காவியங்கள் என்ற தலைப்பிலே வந்த நவீன காவியங்களுடைய தொகுதி, நீலாவணன் கவிதை நாடகங்கள் என்ற தொகுதியாக வந்த பாநாடகங்களுடைய தொகுதி, இவை அனைத்தையும் ஒரு சேர வைத்த மதிப்பீடு ஒன்று ஆய்வுலகிலே வேண்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த முன்னோட்டத்தோடு ஒட்டுறவு என்ற கதை தொகுதியை அறிமுகம் செய்வதும் அது சார்ந்த சில கருத்துக்களை முன்வைப்பதுமான பகுதிக்குள்ளே நான் நகர்கிறேன். இந்த ஒட்டுறவு என்ற தொகுதியிலே 10 சிறுகதைகள், 6 விருத்தாந்த சித்திரங்கள், 2 குறும்பு கதைகள், 15 உருவக கதைகள் உள்ளடங்கியிருக்கின்றன. நன்னூல் வளமையாக வெளிவருவது போல நன்னூல் பதிப்பகத்தினுடைய வெளியீடாக 2003 அன்னாருடைய மகன் வெளிவேந்தன் அதனை வெளிக்கொணர்ந்திருந்தார். மிக முக்கியமாக இந்த நூலிலே வாக்குமூலம் என்ற தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிற அணிந்துரை குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த அணிந்துரை கிழக்கிழங்கையினுடைய மூத்த இலக்கியவாதியும் அதுபோல நீலாவனுடைய நண்பருமாக விளங்கிய மரு கொத்தனாலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அணிந்துரையை நான் 2 விடயங்களை முக்கியமான ஒரு கோணத்திலே பார்க்கிறேன். ஒன்று, இந்த கல்முனை தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தோற்றம், அதனுடைய செயற்பாடுகள், அதனோடு நீலாவணன் கொண்டிருந்த தொடர்பு. இந்த விடயங்களை அந்த வாக்குமூலம் என்ற அணிந்துரை பகுதி விரிவாக வாசகர்களுக்கு வழங்குகிறது. எங்களை போன்ற இளம் வாசகர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அந்த தகவல்கள் புதுமையானவை. 2வது தளத்திலே நீலாவணனுடைய படைப்பாளுமைகளும் ஒவ்வொரு படைப்புக்கும் பின்புலமாக அமைந்த விடயங்களையும் அவர் எடுத்தாள்கிறார். படைப்பினுடைய பகைப்புலங்களாக இருந்த விடயங்கள் அங்கே அழுத்தம் பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த வாக்குமூலம் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கின்ற இந்த அணிந்துரை பொதுவாக ஒட்டுறவென்ற என்ற தொகுதிக்கு, கதை தொகுதிக்கு மாத்திரம் பொருந்துவதாக அமையாது. அதுக்கு அப்பாலும் நீலாவணனை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஆவணமாக அமைந்து விடுகிறது என்பதை உண்மையிலே இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதன் அடுத்த கட்டத்திலே இந்த தொகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற 10 சிறுகதைகள் குறித்து முதலிலே விரிவாக இங்கே அந்த சிறுகதைகள் குறித்த கருத்தாக்கங்களையே முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். 10 கதைகள், சிறுகதைகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. பிராயச்சித்தம், பட்டமரம், தெளிவு, ஒட்டுறவு, நெருஞ்சிமுள், 6வது குழந்தை, முத்துலிங்கம் மேலே போகிறான், நாணயம், நிராசை, சபலம் ஆகிய கதைகளே அந்த 10 கதைகள்.
இவற்றிலே ஏற்கனவே குணேஸ்வரன் சொன்னது போல 2 கதைகள், பிராயச்சித்தம், பட்டமரம் ஆகிய 2 கதைகளும் 50களிலே எழுதப்பட்ட கதை. ஏனைய கதைகள் அவர் 60களுக்கு பின்னர் எழுதிய கதை. இந்த பேராசிரியர் மௌனகுரு அந்த காலகட்டங்களாக பகுத்து கொண்டு நீலாவணனை ஆராய புகுந்ததனால் கிடைத்த பயன் அதுதான். இந்த 2 கதைகளும் 50களில் எழுதப்பட்டன. இந்த 2 கதைகளுடைய பண்புகளுக்கும் 60க்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கின்ற கதைகளுக்கும் இடையிலே உருவ உள்ளடக்க ரீதியாக பல்வேறு வேறுபாடுகளை காணலாம். வேறுபாடு என்பதை விட வளர்ச்சி நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். முதலிலே இன்னும் ஒரு செய்தியை குறிப்பிட வேண்டும். நீலாவணன் பிராயச்சித்தம் என்ற கதையை எழுதிய இலக்கிய உலகிலே அறிமுகமானவர். பின்னர் அவர் பட்டமரம் என்ற கதையை எழுதுகிறார். இவ்விரு கதைகளுக்கு அடுத்து 3வதாக ஒரு கதை எழுதுகிறார். 3வது காதலன் என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. அதை அவர் பிரசுரத்துக்காக சுதந்திர இதழுக்கு அனுப்புகிறார். அனுப்பிய அந்த பிரதி பிரசுரமாகவில்லை, கையெழுத்து பிரதி. அந்த இடத்திலே தான் இவரை கவிஞராக வழிநடத்துகின்ற நிகழ்வு இடம்பெற்றதாக பதிவு செய்திருக்கிறார் அவருடைய நண்பரும் மூத்த இலக்கியவாதியுமாகிய மருதுக்கொத்தன். இந்த விடயம் ஒரு தகவலுக்காக இங்கே வழங்கப்படுகிறது. ஆகவே கையெழுத்து பிரதியாக சுதந்திர இதழுக்கு எழுதப்பட்ட ஒரு கதையும் இருக்கிறது. அந்த கதை 3வது காதலன் என்பது. அந்த கதை இந்த தொகுதியிலே இடம்பெறவில்லை. இதனை வாக்குமூலம் என்ற தன்னுடைய அணிந்துரை பகுதியிலே மருதுக்கொத்தன் குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த 10 கதைகள் தொடர்பிலும் 2 கோணங்களிலே கருத்துரையை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, இந்த நீலாவணன் இந்த கதைகள் ஊடாக எடுத்துக்கொண்ட பொருண்மை, இந்த கதைகளுடைய பேசுபொருள். 2வது, இந்த கதைகளுடைய பேசுபொருளுக்கு அப்பால் இந்த கதைகளுடைய தனித்துவம் என்று அடையாளப்படுத்தத்தக்க கிழக்கிழங்கினுடைய வாழ்வியல். இந்த 2 விடயங்கள் தொடர்பிலே இந்த உரை இனி நீண்டு செல்லும். இந்த பிராயச்சித்தம், பட்டமரம் ஆகிய கதைகள் ஏற்கனவே சொன்னது போல 50களில் எழுதப்பட்டவை. அந்த கதைகளிலே பட்டமரம் ஒன்று கதை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. கதை சொல்லியாக அங்கே பட்டமரம் இடம்பெறுகிறது. இது ஏற்கனவே அப்துல் ரசாக் சார் சொன்னது போல நவீன காவியங்களிலும் காவியம் ஒன்றிலும் இதே உத்தியை அவர் எடுத்துரை உத்தியை அவர் கையாளுகிறார். நீலாவணனிடம் பொதுவாக இருக்கிற பண்பு என்னவென்றால், இந்த பேசு பொருள்களும் எடுத்துரைப்பு உத்தியும் அந்த கவிதை நடையும் கிழக்கிழங்கையினுடைய வாழ்வியலையும் தன்னுடைய அனைத்து படைப்புகளுக்கூடாகவும் கொண்டு வந்து அதில் வெற்றி அடைந்தது என்பது நீலாவணனுக்குரிய மிக முக்கியமான விடயம். நீலாவனுடைய படைப்புகளை எல்லாம் ஒருமித்து பார்க்கிற போது நாங்கள் இந்த விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதுபோலதான் பட்டமரம் கதை சொல்லுவதாக, அங்கே பட்டமரம் கதை சொல்லியாக இருந்து இந்த கதை அமைகிறது. ஆனால் இந்த கதையினுடைய பேசுபொருள் அடிப்படையில் இந்த கதை முதன்மை பெறத்தக்கது. அதாவது இந்த நிலவுடைமை சமுதாயத்திலே காணப்படுகிற அல்லது நிலவுடைமையாளர்களால மேட்டிமை சக்திகளால பாதிக்கப்படுகிற கீழ்நிலை மக்கள் பற்றிய ஒரு சிந்தனையை இந்த கதையினூடாக பதிவு செய்கிறார். பண்ணையாளரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை செய்கின்ற கந்தசாமி, அந்த கந்தசாமி பண்ணையாளருடைய மகளை காதலிப்பதும் இது தெரிய வந்த பண்ணையாளர் அவரை சாமி தம்பியை கொலை செய்து மரத்தின் அடியில் புதைப்பதும் அந்த செய்தியை பட்டமரம் எடுத்துரைப்பதுமாக அந்த கதை நகர்கிறது. இந்த இடத்திலே இந்த பேசுபொருள் மிக முதன்மையானதாக அமைகிறது. 50களிலே இந்த விடயத்தை நீலாவணன் தன்னுடைய கதையினுடைய பேசுபொருள் ஆக்கியிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டு தாக்கமாக இருக்க வேண்டும். நீலாவணன் இங்கே பண்ணையாளர் என்ற சொற்பதத்தையே கையாள்வார். அதை விட பண்ணையாளர் வங்களாவிலே தங்குவதான செய்தியையும் பதிவு செய்வார். பண்ணையாளர் பூந்தோட்டம் வைத்திருப்பதாக, பூந்தோட்டம் வளர்ப்பதாக இவ்வாறான சம்பவங்களும் அங்கே பதிவாகின்றன. இது கிழக்கிழங்கையினுடைய அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறைக்கு வேறானதாக இருக்கிறது. கிழக்கிழங்கையிலே போடி மரபு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நில உடைமை மரபை அவர் பண்ணையாளர் மரபாக காட்டுகிறார். இது சமகால தமிழ்நாட்டினுடைய தாக்கமாக இருந்திருக்க வேண்டும். அடுத்த கதையாக இடம்பெறுவது
இந்த பிராயச்சித்தம் அதுவே முதலில் எழுதப்பட்ட கதை ஒரு காதல் கதையாக, சில இடங்களிலே அதீத கற்பனை கலந்த கதையாக அமைந்து விடுகிறது. இதற்கு பிற்பாடு 1960களுக்கு பின்னர் நீலாவன் எழுதிய கதைகள் ஏனைய 8. இந்த 8 கதைகளும் இந்த 2 கதையினுடைய உருவ உள்ளடக்க அமைதியில் இருந்து பெரிதும் வேறுபட்டவை. நீலாவணனை ஒரு சிறுகதை ஆளுமையாக அடையாளப்படுத்தத்தக்கவை. இன்னும் ஒருபடி மேலே சென்றால் இதனுடைய பேசு பொருளும் அதை எடுத்துரைக்கின்ற உத்தியும் எங்களுக்கு நீலாவணனை ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியராக அடையாளம் காட்டுவதற்கான சமிக்ஞைகளை தருகின்றன. அந்த அடிப்படையிலே அந்த கதைகள் முதன்மை பெறுகின்றன. இந்த பண்ணையாளர் முறைமை பற்றி, இந்த போடி மரபு பற்றிய எதிர்ப்பு உணர்வு நீலாவனுடைய பல்வேறு கதைகளிலும் வருகிறது. அது பட்ட மரத்தில் மாத்திரமல்லாது நாணயம் கதையிலே வெளிப்படையாக போடி மரபை அவர் ஏளனம் செய்வார், எதிர்த்து பேசுவார். இந்த சிறுகதைகளிலே தொடர்ந்து நான் பொதுவாக அது இங்கே சிறுகதைகளுக்காக இருந்தாலும் பொதுவாக நீலாவனுடைய படைப்புகளிலே இந்த போடி மரபினுடைய அதிகாரத்துவத்துக்கு எதிரான குரல் இருக்கிறது. உண்மையில் இன்னும் ஆழமாக சொன்னால் நீலாவனுடைய படைப்புகளிலே இந்த போடி மரபுக்கு எதிரான குரல் எப்படி இருக்கிறது என்று கூட நாங்கள் உண்மையாக ஆய்வு செய்யக்கூடிய அளவு அந்த எதிர்ப்பு காணப்படுகிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நீலாவுடைய கவிதைகளில் ஒன்று வெளுத்துக்கட்டு. வெளுத்துக்கட்டு என்றது இந்த போடியாருடைய அதிகாரத்துவத்தை அப்படி எதிர்த்து வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதை. இந்த அடிப்படையிலே அடுத்த கதைகளுக்கு வருகிற போது 60களுக்கு பின்னர் எழுதிய கதைகள் 6வது குழந்தை என்கிற அந்த கதை உறவுகளினுடைய போலிமைத்தன்மை, உறவுகள் எப்படி போலித்தனமானவை என்பது ஏழையினுடைய துயர் தோய்ந்த வாழ்வை சித்தரித்து காட்டுவதாக அமைகிறது. இந்த உறவுகளுடைய போலித்தனத்தை காட்டுவது என்பது நீலாவனுடைய படைப்புகள் பெரும்பாலும் காணப்படுகிறது. கவிதைகளிலும் இந்த உறவுகளுடைய போலித்தனத்தை எடுத்துரைக்கிற மரபு அவரிடம் அதிகம் உண்டு. இந்த ஏழைகளுடைய துயர்பாடுதல் என்கிற விடயத்திலே நீலாவணன் கண்ணுங்கருத்துமாக இருந்திருக்கிறார். அவருடைய கதைகளுடைய பேசு பொருள் அந்த பக்கம் அதிகமாக இருந்தது. ஏனைய கதைகளும் பெரும்பாலானவை, இங்கே ஏனைய 8 கதைகள் கிட்டத்தட்ட ஒரு கதை தவிர 7 கதைகளும் ஏழைகளுடைய துயரை எடுத்துக்காட்ட, பிச்சைக்காரன் ஒருத்தருடைய துயரை வெளிப்படுத்துவதாக, வீட்டிலே பொறுப்புணர்ச்சியற்றிருக்கின்ற தகப்பன் பொறுப்புணர்ச்சியற்ற மூத்த பிள்ளை என்ற குடும்பத்திலே குடும்ப கூட்டை கொண்டு நடத்துவதற்காக பெட்டு அவைத்து தொழில் செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு தாய். இவ்வாறாக அந்த கதைகள் நகர்கின்றன. ஒட்டுமொத்தத்திலே இந்த துயர வாழ்வை பாடுதல் என்பதிலே நீலாவணன் கண்ணுங்கருத்துமாக இருந்திருக்கிறார். இயல்பாக நீலாவணனை பற்றி அறிந்தவர்களுடைய கருத்துக்கள் நீலாவணன் மென்மையான உள்ளம் கொண்டவர், நுண்ணிய உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர் என்ற கருத்துக்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் வாசிப்பின் வழியாக. அந்த அடிப்படையில் நீலாவனுடைய கதைகளில் இந்த தன்மைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 6வது குழந்தை என்கிற இந்த கதை வேறொரு இடத்திலே நான் அதை பற்றி குறிப்பிடுகிறேன். இந்த சூழல் சித்தரிப்பு, கிழக்கிளைஞர்கள் வாழ்வியல் என்பனவற்றை எடுத்துரைப்பதிலே முதன்மையான கதையாக இருக்கிறது. நாணயம் என்கிற கதை போடியார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏனையோரை அடக்கி ஒடுக்கின்ற விடயங்களை சில இடத்திலே பதிவு செய்தாலும் அந்த கதை கிழக்கிழங்கையினுடைய ஒரு பிரச்சனை மையமாக இருந்த அந்த கடன் கொடுத்தலும் வட்டிக்கு கடன் கொடுக்கிறது. கடன் கொடுத்தல் என்பதிலும் வட்டிக்கு கடன் கொடுக்கிறது, அதை பெறுவருடைய துன்பம். ஆனாலும் அதையும் தாண்டி தீரத்தோடு உழைக்கிற ஒரு தாய், அந்த தாய் தன்னுடைய மகனை ஆசிரியராக ஆக்குவதற்கு படுகிற பாடு என்று அந்த தாயினுடைய துன்பங்களை அதிகம் பதிவு செய்கிறது. இதனோடு தொடர்புடையதாக இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல போடி மரபுக்கு எதிரான குரலையும் அவர் ஆங்காங்கே தருகிறார். ஒட்டுறவு என்கிற கதை அரிய மலர் பற்றிய விவரணம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அது எவ்வாறு அமைகிறது என்றால், தகப்பனால உத்தியோகத்தினுடைய வீடு ஒன்றிலே வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு குழந்தையினுடைய மனநிலை பற்றிய சித்தரிப்பு. இந்த சமகாலத்திலே இப்படியான கதைகள் இலங்கையிலே வெளிவந்தது பற்றி இங்கே மூத்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அறிவீர்கள்.
இந்த குழந்தைகள் வேலைக்கு அமர்த்தப்படுவது தொடர்பாக இந்த கதைகள் இந்த சமகாலத்தில் அதிகளவான கதைகள் வெவ்வேறு எழுத்தாளர்களால வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இதற்கு விதிவிலக்கானவராக நாங்கள் நீலாவணனை காண முடியாது. நீலாவணனும் அந்த தளத்திலிருந்து அந்த விடயத்தை இங்கே பேசுபொருள் ஆக்கியிருக்கிறார். அடுத்ததாக தெளிவு என்கிற கதை. தெளிவு ஒரு கணவனுடைய மனப்போராட்டம். முதற் குழந்தை பிறக்கிறது. முதற் குழந்தை தன்னுடைய சாயல்ல இல்லை, தாயினுடைய சாயலும் இல்லை. இந்த நிலையிலே அவருக்கு ஏற்படுகிற மனப்போராட்டமும் அதிலிருந்து அவர் தெளிவு பெறுவதுமான செய்தியை பேசுபொருளாக்கியிருக்கிறது. அந்த கதையினுடைய முதற் பகுதியிலே காதல் உந்துதல்களும், இரண்டாவது பகுதியிலே அவருடைய மனப்போராட்டங்களும் வரும். அவருடைய ஏனைய படைப்புகளில் இருப்பது போல இந்த பாலியல் சார்ந்த இந்த உந்தல்களும் இந்த கதையிலே ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. இப்படியான இந்த இந்த கதை பற்றிய இந்த பொருண்மை சார்ந்த விடயங்களை பார்த்து, இந்த பொருண்மை சார்ந்த விடயங்களே நாங்கள் அவதானிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம், அவர் 50களிலே கதைகளை எழுதத் தொடங்கிய காலகட்டத்தில் அவருக்கு சிறுகதை பற்றிய ஒரு தீர்க்கமான தெளிவு இல்லை என்பதுதான். ஏற்கனவே இது சார்ந்த மதிப்பீடு இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் எழுதப்பட்ட கதைகளிலே அவருடைய பேசு பொருளும் எடுத்துரைப்பு முறையும் அவரை ஒரு சிறந்த கதாசிரியர் என்பதற்கான அடையாளத்தை கிடைக்கிறது. இப்படியாக இவர் பேசு பொருள் அடிப்படையிலே சமூகத்தினுடைய பிரச்சனையை பேசியிருக்கிறார். சமூகத்தில் இருந்த துயரை பாடியிருக்கிறார். அந்த விடயங்களிலே அந்த கதைகள் பேசு பொருள் அடிப்படையில் முதன்மை பெறுவதமாக அடையாளப்படுத்தத்தக்கன. இவை நீலாவணனுடைய இன்னொரு முகத்தை காட்டக்கூடியது. ஆனாலும் இந்த தொகுதியில் உள்ள கதைகளுடைய தனித்துவம் என்று கவனிக்கத்தக்கது. இந்த கதைகளுடைய தனித்துவம் என்ன என்று சொன்னால், இந்த பேசு பொருள் இந்த எடுத்துரைப்புக்கு அப்பால் கிழக்கிழங்கினுடைய வாழ்வியலை மிக தத்ரூபமாக கதைகளுக்கூடாக தந்திருப்பதுதான் இந்த கதைகளுடைய தனித்துவம் என்று நான் கருத்துக்கிறேன். அது பேசு பொருள் ஒரு புறம் இருக்க, எடுத்துரைப்பு உத்தி அவரை சிறுகதை ஆசிரியருக்குரிய தன்மைகள் கொண்டு வந்து சேர்க்க, ஆனால் இந்த கதைகளுக்கான முக்கியத்துவம் என்பது இவர் காட்டியிருக்கின்ற கிழக்கிழங்கை மக்களுடைய வாழ்வியலிலே தான் தங்கியிருக்கிறது என்பது என்னுடைய மதிப்பீடாக இருக்கிறது. அந்த வகையிலே கிழக்கிழங்கையினுடைய சமுதாயம், அதனுடைய பொருளியல் செயற்தளம், சமூக பண்பாட்டு இயங்குதளம், அந்த மக்களுடைய மொழி வழக்கு, அந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்று பல்வேறு விடயங்களை தன்னுடைய கதைகளுக்கூடாக அவர் கொண்டது. இவற்றுக்கு மேலாக கிழக்கிழங்கை சார்ந்த சூழல் சித்தரிப்பு கூட அவருடைய கதைக்குள்ளே மிக கதைகளுக்குள்ளே லாபகமாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கிழக்கிழங்கையிலே மிக முக்கியமாக அவர் பதிவு செய்கிற நாணயம் கதையிலே பதிவு செய்கிற ஒரு விடயம் இந்த மட்பாண்டம் அணைதல் பற்றிய செய்திகள். நாணயம் கதையிலே அந்த மட்பாண்ட தொழில் பற்றிய பல்வேறு செய்திகள். இந்த கிழக்கிழங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கும். நீலாவணை, பாண்டிருப்பு, நீலாவணை ஆகிய கிராமங்கள்ல இந்த மட்பாண்டம் அணைதல் என்பது ஒரு குடிசை கைத்தொழில். இந்த சமூக செய்தியைத்தான் அவர் நாணயங்கரையிலே அழகான ஒரு பதிவாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நீலாவணன் தன்னுடைய கிழக்கிழங்கையினுடைய தனித்துவமான அம்சங்களை படைப்புக்குள்ளே கொண்டு வருவதிலே மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். அதுபோல உண்மையை சொன்னால் இந்த பெண் தலைமைத்துவங்களை கொண்ட பல்வேறு குடும்பங்களுடைய குடிசை கைத்தொழிலாக இந்த மட்பாண்டம் அணைதல் நீலாவணை பாண்டிருப்பாகிய கிராமங்களிலே விளங்குகிறது. அதை அந்த கதைக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுபோல இந்த பிராந்தியத்திலே கிழக்கிழங்கை பொதுவாக வட்டிக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதுமான ஒரு கலாச்சாரம் எல்லா இடத்திலும் இருந்தாலும், இந்த வட்டி முறைமையால பாதிக்கப்பட்ட அதிகளவான மிக முக்கியமான பகுதியாக கிழக்கிழங்கையினுடைய சில பிரதேசங்களை அடையாளப்படுத்துறது. அந்த வட்டிக்கு கடன் கொடுக்கிறது, கடன் பெறுகிற என்ற இந்த பெருங்கலாசாரத்தை, அதனுடைய துயரை அவர் அழகாக அந்த நாணயம் கதையிலே இன்னொரு புறமாக சித்தரித்து காட்டுவார். இதற்கு அப்பாலே நான் எனவே சொன்னது போல 6வது குழந்தை இந்த கிழக்கிழங்கை வாழ்வியலுடைய பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தருகிறது. குறிப்பாக மருத்துவ வச்சு பிரசவம் பார்க்கிற அந்த வழக்கம், தாய்க்கும் குழந்தைக்கும் கேடு வராது அந்த பிரசவ நேரத்திலே பரிசாரியார் செய்கிற சடங்குகள், அதுபோல ஆண் பிள்ளை பிறந்தால் உலக்கையையும் பெண் பிள்ளை பிறந்தால் விளக்கு மாற்றையும் கூரைக்கு மேலால் எறிகின்ற அந்த வழக்காறு என்று பல்வேறு செய்திகளை அது எங்களுக்கு தருகிறது.
அந்த அடிப்படையிலே சில செய்திகளை நான் உங்களுக்கு குறிப்பிடலாம். பரிசாரியார் வந்து அங்கே ஓம் ஓம் ஹரி ஹரிஹாலி அட்சரகாளி பத்திரகாளி பரந்தினி வாடி என்று மந்திரத்தை சொல்லி அந்த பிரசவ சடங்கை அவர் மேற்கொள்கிறார். இது விரிவாக நாங்கள் நாட்டாரியல் தளத்திலே ஆய்வு செய்ய வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய விடயம், அந்த சம்பிரதாயங்கள், பிரசவத்தின் பொழுதான இல்ல துர்ச்சகுனங்கள் இவற்றை எதிர்கொள்கிற போது இந்த மாதிரியான சடங்குக்கான வாய்ப்புகள் தோன்றுவது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே போல மருத்துவச்சி அந்த அங்க சொல்லுகிற ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, ஆகவே உலக்கி எடுத்தறிடா மனே என்று அது அங்கே பேச்சு வழக்கு கிழக்கினுடைய மொழி வழக்கிலே அது பதிவாகும். மனே அதை உலக்கி எடுத்தறி என்று அது கதாசிரியர் சொல்லுவார். இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் 5 பிள்ளைகள் பெற்ற போது விளக்கு மாற்றி தூக்கி எறிந்தவனுக்கு ஒரு பெரிய கர்வம். இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வந்து உலக்கையை தூக்கி ஒரே வீச்சாக எறிந்து விட்டான் என்று ஆசிரியர் கூற்றாக அந்த செய்தி அங்கே பதிவாகி இருக்கும். இவ்வாறாக அந்த கதையிலே இன்னும் ஒரு செய்தியும் பதிவாயிருக்கும். இந்த சாமத்திய சடங்கு நடத்துதல், பருவ வயதை அடைந்த பெண்களுக்காக நிகழ்த்துகிற அந்த சாமத்திய சடங்கு அதை ஒரு மிக லாபகமான ஒரு குறியீடாகவும் அதற்குள்ளே அவர் கொண்டு வந்திருப்பார். அவர் தோட்டத்திலே மழை பெய்கிற போது தோட்டத்தில் இருக்கிற 6வது பிள்ளை பிறப்பது பற்றி அவருடைய சிந்தனைகள் அவருக்கு மேலெடுகின்றன. அந்த நேரத்திலே நாய்க்குட்டி ஒன்று குட்டி இணைக்கிறது. அந்த குட்டிகளையும் பண்ணி பார்க்கிறார். அவை ஏற்கனவே 5, 6வது குட்டி பிறக்கிறது ஆண் குட்டி. அவை இந்த சிந்தனையோடு அவர் வருகிறார். இந்த நிலைமைகளை பற்றி அவர் சொல்லி அங்கிருந்து அந்த குறியீட்டை கொண்டு வருகிறார். அப்படியே கொண்டு வருகிற பொழுது அந்த சிந்தனைகளோடு அவர் வீட்டுக்கு வருகிற பொழுது அங்கே வெடிச்சத்தம் கேட்கிறாரு. அந்த இடத்துல அந்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார். இது வெடிச்சத்தம் கேட்கறதுக்கான காரணம் சாமத்திய சடங்கு நடக்குது என்ற செய்தியை அவர் பதிவு செய்வார். ஒரு பதிவாக அங்கே சாமத்திய அதை ஒரு விரிவான பதிவாக தருவார். இந்த சாமத்திய சடங்கு யாருக்கு நடக்குது, என்ன செய்தி என்ற விடயங்களை பதிவு செய்து அவர் நகருவார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீலாவணிட்ட இந்த குறியீடாக செய்திகளை சொல்லுகிற மரபு என்பது அவருக்கு கைவந்த கலை என்று கூட சொல்லலாம். குறியீட்டூடாக கதை செய்திகளை கொடுக்கிற மரபு அவரிடம் இருக்கிறது. அதுபோல நீலாவணனுடைய இந்த ஏற்கனவே சொன்னது இந்த சூழல் சித்தரிப்பு கவிதைகளிலே மிக லாபகமாக அவர் இந்த சூழல் சித்தரிப்பை கொண்டு வர சேர்ப்பார். அந்த சித்தரிப்பை கதைகளிலும் அவர் அவ்வாறே கொண்டு வருகிறார். மிக முக்கியமான கதை அவர் தன்னுடைய ஊரை பற்றி பதிவு செய்த கதை. தன்னுடைய ஊரான அந்த நீலாவணை கிராமத்தினுடைய அந்த வரைபடத்தை கதைக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த 6வது குழந்தை கதையிலே இந்த வரைபடம் வருகிறது. அவர் அங்கே தோட்டத்திலே இருக்கிறார். தோட்டம் என்று கூட அவர் அங்கே சொல்ல மாட்டார், காளை என்று சொல்லுவார். கிழக்கிழங்கை பேச்சு மொழியிலே அது காளை தோட்டம். ஆனால் அது அந்த அவ்வாறான வழக்காறுகளை உள்வாங்கிக் கொண்டது நீலாவனுடைய மிக முக்கியமான தனித்துவம். அப்படியாக அவர் அந்த நீலாவணையை அப்படியே வரைபடத்திடம் நீலாவனுடைய அந்த சூழல் வரைபடத்தையே கொண்டு வந்து சேர்ப்பார். மாரி வெள்ளம் கடலுக்கு செல்வதற்காக இருக்கிற தோணா, வெட்டப்பட்டிருக்கிற தோணா, அந்த மணற்பாங்கான நிலப்பரப்பாக இருக்கிற ஒல்லிக்கேணி, அதுல இவர்கள் இப்படியாக இந்த 2 தளங்கள்ல ஒரு தளம் அவருடைய பொருண்மை சார்ந்து எடுத்துரைப்பு சார்ந்து அவருடைய கதைகளை அணுகுவது, 2வது தளத்திலே இந்த கிழக்கிழங்கையுடைய உணவு பற்றிய ஒரு செய்தி மிக முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய செய்தி. அவர் உணவை பற்றி ஒரு இடத்திலே சொல்லுவார். இந்த கிழக்கிழங்கைக்கான தனித்துவமான உணவு முறை மிக அழகான பதிவு. அது மூட்டுவட்டைக்குள்ள 3 மாத்தையான் கதிர் பொறுக்கி வந்து பச்சையா குத்தி சோறாக்கி குரட்டை மீனும் திராயும் சுண்டி எல்லோரும் வளைச்சிருந்து ஆவி பறக்க பறக்க சாப்பிடுற ருசியான சோறு என்று அவர் அதை பதிவு செய்வார். இது கிழக்கிழங்கையினுடைய தனித்துவமான நாட்டார் உணவு கலாச்சாரம். இது போல அவர் பல்வேறு நாட்டாரியல் சார்ந்த அந்த கிராமிய அம்சங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் கதைக்குள்ளே. அது நீலாவனுடைய பலம் என்று படைப்பினுடைய பலம் என்று நாங்கள் கருதி கொள்வது. இப்படியாக நீலாவனுடைய இந்த கதைகள் தொடர்பிலே 2 கோணங்களை நோக்குகிற போது ஒரு மதிப்பீடை இங்கே முன்வைக்க வேண்டி இருக்கிறது. நீலாவனுடைய படைப்புகளுடைய இந்த பொருண்மை சார்ந்து அந்த படைப்புகள் பேசப்படாது இருந்தாலும், ஆனால் கிழக்கிழங்கையினுடைய மண் வாசனையை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் வர்க்க முரண்பாடு, ஏழையினுடைய துயரம் ஆகியவற்றை அவர் ஒரு படைப்பாளி என்ற நிலையிலிருந்து தந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இவருடைய கதைகள் எங்களுக்கு முதன்மையானவையாக உள்ளன என்ற அந்த மதிப்பீட்டோடு இந்த செய்தி இந்த கதைகள் தொடர்பிலான கருத்தை நிறைவு செய்யலாம். இதற்கு பின்னர்
இந்த கதையில விருத்தாந்த சித்திரங்கள், அதுபோல குறும்பு கதைகள் அவ என்பன இடம்பெற்றிருக்கின்றன. உருவக கதைகளும் இடம்பெற்று குறியீடாக்கி கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல குறியீடு என்பது நிலாவனுடைய ஒரு கலை. அந்த குறியீடாக வைத்துக்கொண்டு வெண்புறா கதை சொல்வது போல ஒவ்வொரு குறியீடுகளை எடுத்துக்கொண்டு கதை சொல்லுகிறார். இந்த குறும்பு கதைகளிலே 2 நகைச்சுவை கதைகள் உண்மையிலே நகைச்சுவையாக செய்திகளை சொல்லுகின்றதாக அமைகின்றன. அந்த விடயங்கள் தொடர்பிலே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இவருடைய கதைகள் பற்றிய இந்த மதிப்பீட்டோடு இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.